ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அது போக இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ட்ராமா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டை நீங்கள் நம்ம ஃபஸ்ட் சேனலில் பார்த்துருந்துருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா பாதியிலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். பார்க்காதவங்க ஃபுல்லுமே பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம ஆடியன்ஸுக்கு இந்த பேய்களை பார்க்குற மாதிரியான சீரீஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? அதனால தான் ஒரு சூப்பரான ட்ராமா எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக ஆன்லைனில் பார்த்துடலாமா? அதாவது ஒரு டாக்ஸி டிரைவர் ஒருத்தன் இருக்கிறான். அவன் ரொம்பவே கஷ்டப்படுறவன். இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு நிறைய கடனும் இருக்குது. அதனாலேயே எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி கடனை அடைச்சணுன்றதுக்காக நைட்டும் பகலுமா டாக்ஸி ஓட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். இப்படி இருக்க திடீர்னு ஒரு நாள் நைட் என்ன ஆகுதுன்னா, இவனுடைய வண்டியில ஒரு பொண்ணு ஒருத்தி கண்ணு முழிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது. அவ ஒரு ஆன்மா, இறந்து போன பொண்ணு. அவளுக்கு எப்படி இறந்து போனோம், எப்படி இந்த காருக்குள்ள வந்தோம் அப்படின்ற எதுவுமே ஞாபகம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவளை பத்தி அவளுக்கு எதுவுமே தெரியல. ஆனா நம்ம ஹீரோடைய கண்ணுக்கு மட்டும் அவள் நல்லாவே தெரியுறா. ஸோ இதனால நம்ம ஹீரோடைய லைஃப்ல என்னென்ன ஆகுது, எப்படி சேஞ்ச் ஆகுது, ஏழையா இருக்கிற நம்ம ஹீரோ பணக்காரனா மாறினானா, எப்படி மாறினா, அது மட்டும் இல்லாம ஹீரோயின் யாரு, அவ எப்படி இறந்து போனாங்க அப்படின்றதெல்லாம் பயங்கர ட்விஸ்டோட பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன டெலிவரி மேன். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நைட்டு 12 மணிக்கு ஒரு டாக்ஸியை காமிக்கிறாங்க. அதுல இந்த டாக்ஸியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் இல்லையா, இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. ஸோ நம்ம ஹீரோ பத்தி சொல்லி ஆகணும்னா, நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டவன். எப்படியாவது அவனுடைய கடனெல்லாம் அடைச்சிட்டு வாழ்க்கையில் முன்னேறணுன்றதுக்காக தான் இப்போ நைட் ஷிஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான். அப்படி ஒரு நாள் தான் அவன் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுடைய வண்டிக்கு பின்னாடி இருக்கிற பேக் சீட்டில் யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கிறா. ஸோ உடனே பயந்து போய்ட்றான். யார் இந்த பொண்ணு, எப்படி வந்தா அப்படின்னு கன்ஃபியூஸ்ட் ஆகி அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு, அடே யாருமா நீ, எதுக்கு என்னுடைய காரில் உட்கார்ந்துருக்கிற, கேபும் நீ புக் பண்ணல, நானும் உன்னை எங்கேயும் ஏற்றின மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறா. உடனே டென்ஷன் ஆனா நம்ம ஹீரோவும், அடே கீழே இறங்குமா, உனக்கு சொன்னா புரியாதா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்க, அப்பதான் அவனுடைய ரியர் மிரரை பாக்குறான். பார்த்தா அந்த பொண்ணை காணோம். ஓ பொண்ணு பேட்டா போல அப்படின்னு நினைச்சிட. இப்பதான் காமிக்கிறாங்க அந்த பொண்ணு அப்படியே அந்த டோர் மூலமாவே வெளியில வரா. ஆக்சுவலா இவ ஒரு பேய் போல. ஹீரோவும் இதை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி நிக்க, அந்த பொண்ணு அப்படியே முன்னாடி நடந்து போக கொஞ்ச தூரம் போனவா மறுபடியும் அப்படியே தூக்கி வீசப்படுறா. அதாவது மறுபடியும் அந்த காருக்குள்ள உட்காந்துட்டா. அவ்வளவுதான். இதை பார்த்த நம்ம ஹீரோ அந்த இடத்துல மயங்கிட்டான். ஸோ இந்த பொண்ணுடைய பேர் தான் ஜீகன். இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். எனது பேய் ஒரு ஹீரோயினா அப்படின்னு நினைக்காதீங்க, போக போக ரொம்பவே சூப்பரா இருக்கும். இங்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உடனே ஹீரோ எழுப்பலான்னு பார்க்குறான். ஆனால் ஹீரோவை எழுப்ப முடியல. என்னது இது அப்படின்னு அவளுக்குமே ஒன்றுமே புரியல. உடனே கதவை திறந்து வெளியில போகலான்னு பார்க்குறான். ஆனால் கதவையும் ஓப்பன் பண்ண முடியல, டச் பண்ண முடியல. அவன் பாட்டுக்கு வெளியில போக முடியுது. இவளுக்கும் இப்போ ஒன்றுமே புரியல. என்னது இது, எனக்கு நிறைய பவர் கிடைச்சிருச்சா இல்லைனா நான் பேய மாறிட்டானா அப்படின்ற மாதிரி புரியாம பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காலையிலாக நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்க்குறான். நல்ல வேலை அந்த பொண்ணு பேருக்கும் போல அப்படின்னு சைடில் பார்த்தா அந்த பொண்ணு இன்னுமே உள்ளதான் இருக்கிறா. அவ்வளோதான், இனிமேல் நான் இந்த காருக்குள்ளேயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்க, உடனே நம்ம ஹீரோயினும் ஓடாதீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பின்னாடியே ஓடி வரா. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவளால் வர முடியாது இல்லையா? ஸோ திடீர்னு மறுபடியும் காருக்குள்ளே போய்ட்றா. ஆனால் இது நம்ம ஹீரோவுக்கு தெரியல. தூரமாக நின்று காரே பார்த்துட்டு இருக்கிறான். ஒருவேளை அந்த பொண்ணு காருக்குள்ளே தான் போயிருப்பாளோ, யார் இந்த பொண்ணு, எதுக்கு என்ன இப்படி தொந்தரவு பண்ணுறா அப்படின்னு பயத்திலே இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வருது. ஆக்சுவலாக பார்க்கிங் இல்லாத இடத்துல தானே நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணியிருக்கிறான். அதனால ஹீரோடைய வண்டிக்கு ஃபைன் போடுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்ததுமே அடே ஃபைன் கீன் போட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பதறி அடிச்சு முன்னாடி ஓடி வர, சார் நீங்கள் தான் கார் இங்கே விட்டுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நான் தெரியாமல் விட்டுட்டேன், நானே கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், ஃபைன் கீன் போட்டுறாதீங்க நான் கிளம்பிடுவேன் அப்படின்னதும், சரி சீக்கிரமாக வண்டி எடுங்க அப்படின்னு அவரும் சொல்ல, சார் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, என்னுடைய காருக்குள்ளே யாராவது இருக்காங்களான்னு பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னதும் இவருக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது. எதுக்கு இவன் இப்படி கேட்குறான்னு சொல்லிட்டு உடனே இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. ஆனால் உள்ள யாருமே இல்லை. இங்க பாருப்பா யாருமே இல்லை, சீக்கிரமா வண்டி எடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நல்ல வேலை அந்த பொண்ணு பேட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வண்டியில ஏறான். உள்ள பார்த்தா நம்ம ஹீரோயின் இன்னுமே இருக்காங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினுக்கு நெஞ்சு வெளியே வந்துடுது. அதுக்கப்புறமா சரி ஓகே அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு பயத்திலேயே, அம்மா நீ யாரு, எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற அப்படின்னதும், அதுதான் எனக்கும் தெரியல, நான் யாரு, எப்படிங்க வந்தேன், எதுக்கு இந்த காருக்குள்ள இருக்கிறேன்றது எதுவுமே புரியல. ஆமா நான் எதுக்கு உன்னுடைய காருக்குள்ளே வந்துட்டு இருக்கிறேன், ஒருவேளை உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னதும் ஹீரோவும், எனக்கு ஏன் உன்னை தெரிய போகுது, எனக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். இப்போதான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் அவளுக்கு லாஸ்ட் நைட்டில் இந்த காரில் ரத்தக்கரை இருந்ததை பார்த்துருந்துருப்பான். உடனே ஓ அப்படின்னா நீ தான் என்னை கொலை பண்ணியிருக்கியா, இந்த காரில் அடித்து ஏற்றினது நீ தானே அப்படின்னதும் ஹீரோ சாக்காகி நான் ஏமா ஏற போகிறேன் அப்படின்னதும், அப்படின்னா உன்னுடைய சீட்டு பின்னாடி ரத்தக்கரை இருந்துச்சு அது என்னது அப்படின்னதும், அதுவா இரு நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த காரில் ரெக்கார்ட் ஆயிருந்த கேமரா எடுத்து காட்ட ஆரம்பிக்கிறான்.
அப்படி காமிக்கும்போது அதில் என்ன வருதுன்னா, அதாவது லாஸ்ட் நைட்டில் வந்து நம்ம ஹீரோடைய கஸ்டமராக கோஸ்ட் வேஷம் போட்ட பொண்ணுங்க வந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய காஸ்டியூமில் உள்ள அந்த இரத்தக்கரை மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுதான் ஒட்டியிருக்கு போல். இதெல்லாம் காமிச்சிட்டு பொய்யான பேய் தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு நினச்சேன், ஆனால் இப்போ உன்னை மாதிரி உண்மையான பேய்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீ வெளியில் வா, நான் வந்துட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெளியில் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாருமா, நானும் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி இந்த காரை வந்து வாங்கியிருக்கிறேன், இதை வச்சு தான் நான் முன்னேறி போகணும், ஸோ என் காரை விட்டு போயிடுறியா, நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னதும் ஹீரோயினும், அட பாவி, எனக்கும் ஆசை தான், எனக்கு என்ன இந்த காருக்குள்ளே இருக்கிறதா ஆசை, நானும் போகலான்னு தான் பார்க்குறேன், முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறான். அப்படி கொஞ்சம் தூரம் போனதுமே அவளுடைய உடம்புல ஏதோ மாறுது, அப்படியே அவளை தூக்கி வீசுது, மறுபடியும் காருக்குள்ளே வந்து உட்காந்துட்றா. ஸோ பயங்கர கோபமாக கத்துறா, எனக்கு இந்த காரை விட்டு வெளியில் போகணுன்ற மாதிரி. அப்போ தான் நம்ம ஹீரோ கொஞ்சம் ஞாபகம் வரும், ஒரு கிளையண்ட்டை வந்து இவன் பிக்கப் பண்ண போகணும், ஐயோ அவரை வேற கூப்பிட போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா அவரை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிடுறான். ஸோ காருக்குள்ளே நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறுறாரு. ஆனால் அவருடைய கண்ணுக்கு நம்ம ஹீரோயின் தெரியல, ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பேய் தானே. சரி ஓகே, நல்ல வேலை கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்படியே அவருடைய லொக்கேஷனில் கொண்டு போய் விட போகும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பயங்கரமாக வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணுடா அப்படின்னதும் உடனே ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுறான். அவரும் வெளியில் இறங்கி வராரு. வெளியில் இறங்கி வந்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அவனுடைய வயிறு வலி சரியாயிடுது. உடனே அடா பாவி, உன்னுடைய காருக்குள்ள அப்படி என்னத்தை தான் வச்சிருக்கிற, உன்னுடைய காரில் ஏறினதும் வயிறு வலி வந்துருச்சு, இப்போ பரவாயில்ல, இப்படிலாம் இருந்தால் உன்னுடைய காருக்கு எவனும் வரமாட்டான், ஸோ என்னை மன்னிச்சிருப்பா, எனக்கு உன்னுடைய காரே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து நடந்தே போய்ட்றாரு. ஸோ ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்து அடுத்த ஆஃபருக்கு ஏதாவது போகலாமான்னு பார்க்குறான். ஆனால் அன்னைக்கு ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறான், எங்கேயுமே ஆஃபர் கிடைக்கல. ஸோ ரொம்பவே சோகமாயிட்டான். ஏன்னா இவனுக்கு இப்போ வந்து நிறைய காசு தேவைப்படுது. டெய்லி காசு சம்பாதிச்சாதான் இவனுடைய ஃபேமிலியே ரன் பண்ண முடியும், இவனுடைய கடனையே அடைக்க முடியும். இப்படியே போயிட்டு இருந்தால் எனக்கு கஸ்டமரும் கிடைக்க மாட்டாங்க, காசும் கிடைக்காது, நானும் ரொம்ப பிச்சைக்காரனாக மாறிடுவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். உடனே ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னது, என்னால தான் கஸ்டமர் கிடைக்கலன்னு சொல்றியா, நான் என்ன பண்ணேன் உன்னை அப்படின்னதும் ஹீரோக்கு வந்து டென்ஷன் ஆகிடுது. இவ்வளோ நேரம் ஓசையிலே ரைடு வரல, ஸோ இது எல்லாத்துக்குமே நீ தான் காசு தரணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அந்த பொண்ணு போட்டு திட்டுறான். உடனே ஹீரோயின் வந்து பதிலுக்கு திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க. டாக்ஸியாடா ஓட்டுறீங்க, வர வர கொள்ள காசு அடிக்கிறீங்க, மக்கள் பணம் என்ன சும்மாவா வருது உங்ககிட்ட வந்து கொடுக்கறதுக்கு, நீங்கள் மட்டும் யோக்கிய மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்றா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம், நான் நிறைய லாலாம் பேசுகிறேனே, எனக்கு நிறைய ரூல் வந்து எப்படி தெரிய வந்தது, ஸோ என்னுடைய ஃபேமிலியை பற்றி கண்டுபிடிக்கணும், ஒருவேளை நான் லாயராக இருப்பேனா, அப்படி என்னுடைய ஃபேமிலியை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா உனக்கான டாக்ஸி ஃபேரை வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்கிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். அங்கே போய் நம்ம ஹீரோயின் மாதிரியே ஒரு டிராயிங் வரைஞ்சி கொடுத்துட்டு, இந்த மாதிரி இருக்கிற பொண்ணு ரீசெண்டாக எங்கேயாவது இறந்து போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். போலீஸ்காரங்களுக்கு ஒன்றுமே புரியல. யாருப்பா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி பொண்ணு வந்து ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க ஃபேமிலி வந்து கண்டுபிடிக்கணும், ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் ஒன்று போலீஸ்காரங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லையே ஆக்சிடென்ட்டில் யாருமே ரீசெண்டாக இறக்கலையே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா நேராக மிரரில் போய் பார்க்குறா. பார்த்தா அவளுடைய உருவமே அவளுக்கு தெரியலை. ஸோ அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்புறமா அந்த சைடு போலீஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, இங்கே பாருப்பா, நாங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம், ரீசெண்டாக யாருமே சாகலை, ஸோ அதுவும் இந்த மாதிரி பொண்ணுலாம் யாருமே சாகலை, கிளம்புறியா, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்ற மாதிரி சொல்லிட. ஸோ ஹீரோக்கும் கஷ்டமாயிடுது. உடனே சோகமாக அங்கேருந்து கிளம்பி போய்ட்றான். அதே டைமில் ஒரு பெரிய கிரைம் ஸ்குவாடை காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு பெரிய கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க போல். அதில் நம்ம ஹீரோயினுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ அது நம்ம ஹீரோயினா, எதுக்கு இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி என்ன தப்பு பண்ணாங்க நம்ம ஹீரோயின்றது எதுவுமே தெரியல. அதுவும் நம்ம ஹீரோயினை பற்றி பேசிக்கிட்டு நம்ம ஹீரோயினுடைய உண்மையான அப்பாவை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவங்க வெளியில் வந்துட்டாங்க இல்லையா. வெளியில் வந்ததுமே நம்ம ஹீரோ அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக திட்டுறான். இங்கே பாரு, உன்னால தான் நான் இன்னைக்கு எந்த ஒரு காசும் சம்பாதிக்கல, இப்போ நான் வீட்டுக்கு போனால் என்ன ஆகும் தெரியுமா, என்னுடைய பாட்டிக்கு வந்து யார் பதில் சொல்லுவாங்க, அவங்களுக்கு நான் காசு கொடுக்கலனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு புலம்பிக்கிட்டு காரை விட்டு இறங்கி போகிறான். ஸோ நம்ம ஹீரோனுக்கும் கஷ்டமாயிடுது. அவளும் காரை விட்டு போகலான்னு தான் பார்க்குறான். ஆனால் அவளால் முடியாதுல்ல. உடனே கோவத்தில் அங்கேருந்த டாக்ஸி நம்பரை பார்க்குறான். அந்த நம்பரை பார்த்ததுமே இவளுக்கு ஏதோ ஃபெமிலியர் மாதிரி தெரியுது. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்குள்ளே வந்துட்டு மெல்ல பாட்டியை பார்க்காம ஓடிடலாம் அப்படின்னு மறைஞ்சு போகிறான். ஆனால் பாட்டி வந்து கரெக்டாக பார்த்துட்டாங்க. எங்கடா போனேன், நேற்று எங்கே போனேன், ஏன் வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நைஸாக வந்து பாட்டியை கட்டுப்பிடிச்சிட்டு, பாட்டி என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு நைஸாக நாடகம் ஆடிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே நைஸாக தூங்க போய்ட்றான். அப்படி நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா சீலிங்ல இருந்து நிறைய ரத்தமாக ஹீரோ மேலே விழுது. ஸோ ஹீரோவும் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது
பார்க்கும்போது ஒரு பேய் வந்து அப்படியே மேலே பறந்துட்டு இருக்குமா. அவ்வளோதான் அலறி அடித்து நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான். என்னன்னு பார்த்தா பாட்டி தான் இருக்காங்க. இதெல்லாம் கனவு தான். டேய் பாவி, உன்னை எழுப்பிட வந்ததுக்கு இப்படியா கத்துவ அப்படின்னு எதுவும் இல்லை பாட்டி, ஏதோ கெட்ட கனவுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சமாளிச்சிடுறான். உடனே பாட்டியும் ஓ கெட்ட கனவா, சரி விடு, இப்போ வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், அதனால நீ தான் ட்ராப் பண்ணணும் சரியா, சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம ஹீரோவே ரெடி பண்ண வச்சுட்டு வெளியில் வந்து காரில் ஏற போகிறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். உடனே வேகமாக வந்து கிராண்ட்மாவை ஸ்டாப் பண்ணி பாட்டி முன்னாடி சீட்டில் வேணாம் பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கோங்க, ஏன்னா முன்னாடி வந்து ரொம்பவே அழுக்காக இருக்குது அப்படின்னு பாட்டியை ஏமாத்திட்டு இவன் முன்னாடி வந்து உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ண போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க பாட்டியை திரும்பி பார்த்துட்டு ஓ இதுதான் உங்கள் பாட்டியா, ஹாய் பாட்டி அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறா. ஆனால் பாட்டிக்கு தான் எதுவும் கேட்காது இல்லையா. இங்கே நம்ம பாட்டியும் சீக்கிரம் வண்டி ஏற்றா, எதுக்கு யோசிக்கிற அப்படின்னு எதுவும் ஒன்று ஹீரோ நைஸ் போல பாட்டி இந்த கார் வந்து நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம வேற காரில் போகலாமா, வேற டாக்ஸியில் போகலாம் அப்படின்னு அதுவும் அடே என்னடா பேசுகிற, நமக்கு இந்த வண்டியை போதும், வண்டி எடு சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சரி ஓகே பாட்டிக்கு எதுவும் ஆகாது போல அப்படின்னு நினச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறான். ஸோ போகும்போது கண்ணாடியில் பாட்டி ஏதாவது வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதோ அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க சும்மா இல்லாமல் தொணன்னு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டே இருக்காங்க. இங்கே பாருப்பா தம்பி, தேவையில்லாமல் உன்னுடைய காரை இனிமேல் வெளியில் பார்க் பண்ணாத சரியா, ஏன்னா வெளியில் நிறைய பேய்கள் வந்து சுற்றிட்டு இருக்கோம், நேற்று நைட்டே எனக்கு பயமாயிடுச்சு, ஸோ இதுக்கப்புறம் அப்படி விடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இவன் வேற அமைதியாக வரமாட்டாளே அப்படின்னு டென்ஷன்லாம் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான். ஹீரோயின் சும்மா இல்லாமல் ஹீரோவை நோண்டிட்டே இருக்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ டென்ஷன் ஆகி அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு கத்திட பாட்டிக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இங்கே திசை திரும்பின கேப்பில் முன்னாடி இருந்த குப்பை மேலேயே வண்டி ஏற்றிடுறான். அவ்வளோதான் ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ எல்லாருமே தப்பிக்கிறாங்க. பாட்டியோ அட பாவி உன் கூட வந்ததுக்கு என்ன போட்டு தள்ளியிருப்பியே அப்படின்னு திட்டிட்டு இறங்கிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோவோ சரி ஓகே நம்ம வண்டியில் பேய் இருக்குல்ல, அதனால மந்திரவாதி கிட்ட போய் இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மந்திரவாதியோட இடத்துக்கு வந்து அவங்க கிட்ட இதை பற்றி சொல்ல, அவங்களும் எனது உன்னுடைய காரில் பேய் இருக்கா, கவலைப்படாத நாங்கள் அதை விரட்டுறோம் அப்படின்னு நிறைய மந்திரம்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வழியாக போய் இந்த சைடு வந்துடுறாங்க. அவளை எந்த ஒரு மந்திரமும் பாதிக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெல் எடுத்து அப்படியே ஆட்ட ஆரம்பிக்க, அந்த சத்தம் கேட்டு தான் அட பாவீங்களா காதுக்குள்ளே இவ்வளோ பெல்லை வச்சு ஆட்டுறீங்களே அப்படின்ற மாதிரி காதை பொத்திக்கிறா. ஸோ இது வேலைக்காகாது நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அந்த டைமில் ஒரு ஃபோன் காலும் வருது. யாருக்கிட்ட இருந்துன்னா ஒரு டாக்டர் கிட்ட இருந்து வந்திருக்குது. உடனே வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இன்னுமே காருக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ போகும்போது என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் போகிறது ஒரு முக்கியமான டாக்டர் கிளையண்ட், அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ உன்னால் அந்த கிளையண்ட் போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டே வந்துட்டு இருக்கான். ஏன்னா காருக்குள்ளே யார் வந்தாலுமே அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அந்த டாக்டரையும் பிக்கப் பண்ணிக்கிறான். ஸோ இவர் தான் அந்த டாக்டர் போல். அதுக்கப்புறமா அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எதுவும் வித்தியாசம் தெரியக்கூடாது அப்படின்னு பயத்திலே பார்த்துட்டு வரான். ஸோ அந்த டாக்டருக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கிறாரு. உடனே நல்ல வேலை அந்த டாக்டருக்கு எதுவுமே ஆகலை போல அப்படின்னு நினச்சிட இப்போ அடுத்தது அப்படியே ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா நிறைய நர்ஸ் வந்து ஓடி வராங்க. என்னன்னா எமர்ஜென்சியாக ஏதோ ஒரு கேஸ் வந்துடுச்சு போல. ஸோ இங்கே வந்த டாக்டரும் அவசரமாக போயிட்டாரு. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு டக்குன்னு ஒன்று ஞாபகம் வருது. என்னன்னா ஹீரோடைய அம்மாவுடைய கடைசி மூச்சிலையும் ஹெல்ப் பண்ணது இந்த டாக்டர் தான் போல. ஏதோ ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துருந்துருப்பாரு. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இவருக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். உள்ளே பார்த்தா ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ இவங்க தான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு பொண்ணு. ஸோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்ட இங்கே பாரு எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா அப்படின்னதும் என்ன உதவி, டாக்டரை கூப்பிடணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே டாக்டரையும் கூட்டிகிட்டு வரா. ஸோ அந்த டாக்டருக்காக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறைய ஜூஸ்லாம் வாங்கி வச்சிருக்கிறான். ஸோ அதையும் அந்த டாக்டர் வாங்கிக்கிறாரு. அதாவது இவனுடைய அம்மா விஷயத்தில் அந்த டாக்டர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணதுனால இந்த டாக்டர் மேலே நம்ம ஹீரோவுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். இதெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து நம்ம ஹீரோயின் அவங்க அப்படி என்ன பேசிக்கிறாங்க, என்னால் இதை தாண்டி போக முடியாது, ஏன்னா அப்படி போனா காருக்குள்ள மறுபடியும் இழுத்துரும், என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே, இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன ரிலேஷன் இருக்குன்னு புரியலையே அப்படின்ற மாதிரி நைஸா ஒட்டு கேட்க பாக்குறாங்க. ஆனா முடியாம மறுபடியும் பாத்தீங்கன்னா காருக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரான். ஸோ ஹீரோயினும் இங்கே பாரு காரை வந்து கொஞ்சம் தள்ளி விடாத, உள்ளே ஏற்றி விடு அப்படின்னதும் உள்ளே ஏற்றி விட்டா வீட்டுக்குள்ளே வர்றதுக்கா, நீ காரை தள்ளி விட்டாதான் நீ வெளியே வர மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளியே விட்டுட்டு அங்கேருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே வந்தவன் இந்த பேய்க்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமே, இப்படியே இருந்தால் நம்ம கடைசியில் பிச்சைக்காரனாக தான் மாறணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சோசியல் மீடியாவில் இதை பற்றி டைப் பண்ணி விட்டுறான். இந்த மாதிரி என்னுடைய காரில் வந்து ஒரு பேய் இருக்குது, அதை விரட்டுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு
ஏதாவது வழி தெரியுமா அப்படின்னு கேட்டதும் ஆனால் யாருமே இவன் சொல்கிறத நம்புற மாதிரி இல்லை, சிரிக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் என்ன வருதுன்னா, உன்னுடைய கார் வந்து ஒரு டோர் மாதிரி, பேய்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு டோர் மாதிரி, ஸோ இனிமேல் நிறைய பேய்கள் வந்து அங்கே அப்பியர் ஆக போகுது அப்படின்னதும் இவன் வந்து பயந்து போய்ட்றான். அட பாவீங்களா, ஒன்றை போக வைக்கிறதுக்கு வழியை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா நிறைய பேய்கள் வந்துடும் போல அப்படின்னு ஷாக்காகி அந்த கமெண்ட் பண்ணவருடைய பேரை பார்க்குறான். ஸோ அது வந்து யங் மாஸ்டர்ன்ற மாதிரி போட்டிருக்குது. அப்புறம் அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ அவனுடைய வேலைக்கு வந்து கிளம்பிட்டான். ஸோ காரில் யாராவது ஆஃபர் கேட்குறாங்களா அப்படின்னு ரோடில் வந்து பயங்கர கோவத்தில் ஹீரோயின் கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஆள் மட்டும் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோவும் பரவாயில்லையே நமக்கு கஸ்டமர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஸ்டாப் பண்ணதும் அவர் வந்து ஷாக் ஆகிட்டுறாரு. உடனே அப்படியே குனிஞ்சு பார்த்து என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக காருக்குள்ளே இருக்கிறாரு. ஆக்சுவலாக இவரும் ஒரு பேய் தான் போல. அடா பாவி, வாண்டடாக வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து புலம்புறான். அதுக்கப்புறமா ஒரு பாலத்துக்கு கீழே வண்டியை நிப்பாட்டி 2 பேய்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறான். அதுலேயும் அந்த புது பேய் வந்து அடே தம்பி கவலைப்படாதப்பா, நான் சீக்கிரமாக போயிடுவேன், என்னுடைய ஆசைகள் மட்டும் இருக்குது, அதை மட்டும் நிறைவேற்று சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. எனக்கே 1008 பிரச்சனை, இதில் புதுசாக 2 பிரச்சனையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். அப்போ ஒரு இடத்துக்கு போனதும் ஒரு கஸ்டமர் வந்திருப்பாங்க போல். அவங்க கிட்ட நம்ம ஹீரோ வண்டியை ஸ்டாப் பண்ண அவர் வண்டியை திறந்து உள்ளே வரலான்னு பார்க்குறாரு. அப்படி உள்ளே வரலான்னு போகும்போது அவருக்கு பயங்கரமாக தலைவலிக்க ஆரம்பிக்குது. அட என்னடா இது இப்படி தலைவலிக்குது, சரி நம்ம பஸ்ல போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு போல. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம டென்ஷன் ஆகுது. உடனே இன்னைக்கும் எந்த ஒரு ஆஃபரும் வராமல் வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேயும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் மாடியிலேருந்து பார்த்து நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் அவனுடைய அம்மாவுடைய ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு என்னுடைய அம்மா ஆவியாக வந்திருக்கலாம், ஆனால் இந்த 2 யூஸ்லெஸ் பேய்கள் தான் ஆவியாக வந்திருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்படியே கட் பண்ண இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸி கம்பெனிக்கு வந்து காரை கொண்டு போகிறான். நம்ம ஹீரோயினும் அந்த புது பேயும் பார்த்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணுது. அடா பாவி, என்ன காரை இங்கே விட்டுட்டு போக போறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இங்கே பாரு, இதுக்கப்புறம் என் காசு கிடையாது, நான் வேற ஏதாவது தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோயினை இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோயினை பின்னாடியே வராங்க. அப்படி வரும்போது இன்னொரு புது பேய் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, என்னுடைய காருக்குள்ள தங்கம் இருக்குது, அது வந்து என்னுடைய குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால அதை விற்கிறதுக்காக என்னுடைய காருக்குள்ள வச்சிருந்தேன், ஆனால் அது கொடுக்கறதுக்குள்ளே நான் இறந்து போயிட்டேன். ஸோ இது தெரியாத என்னுடைய ஒய்ஃப் வந்து காரை வந்து வித்துட்டு போயிட்டாங்க, அதுக்குள்ள தங்கம் இருக்குது, அதை எடுத்து என்னுடைய பொண்ணுடைய உயிரை காப்பாத்துங்க, உதவி பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினும் ஹீரோடைய பேரை சொல்லி கூப்பிட்டு இந்த காருக்குள்ள தங்கம் இருக்குதா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கே ஒரு ஆச்சரியம் ஆயிடுது. உடனே பார்த்தீங்கன்னா வேகமாக காருக்குள்ள வந்து தேடி பார்க்குறான். உள்ள பார்த்தா உண்மைக்குமே தங்கம் நிறைய இருக்குது. அப்புறம் என்ன, அதை அந்த பேயோடைய ஒய்ஃப் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஸோ இங்கே தான் அந்த ஒய்ஃப் அவங்க குழந்தைய இருக்காங்க போல. அவங்க கிட்ட நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி நான் உங்க ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு தான், அவன் சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த கோல்டை வந்து கொடுத்துட சொன்னா, நான் மறந்துட்டேன், அதை இப்போ கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னதும் அவங்களும் அந்த கோல்டை வந்து இங்கே பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னுடைய பொண்ணுடைய உடம்பை இது மூலமாக நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த அந்த பேய் இருக்குல்ல, அது சைடில் நின்று அழ ஆரம்பிக்குது. எப்படியும் நம்மளுடைய பொண்ணுடைய உயிரை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு அங்கே சந்தோஷமாக அழ ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோவும் வந்த வேலை முடிஞ்சிருச்சுரா அப்படின்னு வெளியில் வந்து நின்று பார்க்குறான். பார்த்தா அந்த பேய் இருக்குல்ல, அது ரொம்பவே எமோஷ்னலாக அழுதுகிட்டு அதோடைய ஆசையை வந்து நிறைவேற்றினதுனால அது அப்படியே அங்கேருந்து மறைஞ்சு போகுது. சரி ஓகே, ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டோம்டா, கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது அந்த சின்ன பொண்ணு இருக்கான்ல, அவன் வந்து ஹீரோ கையில் ஒரு கோல்டு ரிங்கை வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி என்னுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கல்ல, எங்கள் அப்பா வந்து இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம். அப்புறமா மறுபடியும் காரில் போகிறான். போகும்போது அந்த 2 பேய்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி என்னதான் நடந்தாலும் எனக்குன்னு நிறைய பிரச்சனை இருக்குது, ஸோ நான் இந்த காரை விற்றாதான் என்னுடைய கடனை அடைக்க முடியும், ஸோ நான் காரை விற்று என்னுடைய கடனை அடைக்க போகிறேன் அப்படின்னதும் அந்த புது பேய் என்ன சொல்லுதுன்னா, அடே என்னடா சொல்கிற, வெறும் 20 லட்சத்துக்காக காரை விற்க போறியா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா, அதாவது நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தேன், அந்த ஹாஸ்பிட்டலில் பணக்கார பேஷண்ட்ஸை மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அதனால எனக்கு நிறைய கோல்டு பார் வந்து எங்கே மறைச்சி வச்சிருக்காங்கன்றது தெரியும், ஏன்னா நான் அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் விஐபி வார்டில் தான் வேலை பார்த்தேன் அப்படின்னதும் இதை கேட்ட நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஐடியா வருது. ஹீரோ பார்த்து இங்கே பாரு, அப்படின்னா நீ இந்த மாதிரி பண்ணலாம்ல, ஏன்னா நீ பேய்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணின்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றிட்டேன்னா அவங்க வந்து உனக்கு நிறைய காசு தருவாங்க, அது மூலமாகவும் நீ உன்னுடைய கடனை அடைச்சிடலாம்ல அப்படின்னு வந்து தான் நம்ம ஹீரோவுக்கு இப்போ ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன கோல்டு ரிங்கை கொடுத்துருப்பா இல்லையா. ஸோ அதுவும் ஞாபகம் வருது. ஓ இப்படி நம்ம பண்ணலாமோ அப்படின்னு நினச்சிக்கிறான். அதனால ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து இறங்கி போகவும் அப்போ தான் அந்த புது பேய் வந்து உண்மையை ஒத்துக்குது. அதாவது அவன் பெரிய ஹாஸ்பிட்டலில் உள்ள வார்டில் வேலை பார்க்கல போல, ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து அங்கே கீழே விழுந்து தலையில் அடிப்பட்டு இறந்துட்டான் போல. அது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் இவனுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது போல, அதை நிறைவேற்றாமல் இறந்து போனதுனால தான் அவன் இந்த உலகத்தை விட்டு போகாமல் இருக்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் இன்னொரு உண்மையை சொல்கிறேன், இங்கே பாரு நீ சொன்னது என்னமோ கரெக்டாக தான் போச்சு. ஏன்னா ஹீரோ மட்டும் இந்த காரை வித்துட்டானா யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னா இந்த கார் மூலமாக தான் பேய்களை வந்து காருக்குள்ளே ஏற்ற முடியுது. ஸோ அந்த கார் மட்டும் போயிடுச்சுன்னா நம்மளுடைய கதையை முடிஞ்சிடும் அப்படின்னு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்க்கு வந்திருப்பான். ஸோ அங்கே வந்து நிறைய இமேஜின் பண்ணி பார்க்குறான். என்னன்னா இவன் பேய்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் நிறைய பேய்கள் வந்து இவனுக்கு காசு கொடுக்குற மாதிரியும் அது மூலமாக இவனுடைய கடனெல்லாம் அடைச்சி அவனுடைய பாட்டி கூட சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி ஒரு கனவெல்லாம் வருது. ஒன்று மனசுக்குள்ளே சந்தோஷமா இனிமேல் நமக்கு நல்ல காலம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து காரில் ஏறிட்டு ஃபர்ஸ்ட் இந்த புதுப்பையோடைய ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்னு அவனுடைய வீட்டுக்கு வந்து வராங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த புதுப்பை வந்து ஹீரோ கிட்ட இதுக்கப்புறம் மறைக்க முடியாதுன்றதுக்காக உண்மையை வந்து சொல்லிட்டான். இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், அதாவது எனக்கு கல்யாணமான ஒரே மாசத்துல நான் இறந்து போயிட்டேன். அது போக நான் ஒரு கோல்டு பாரை சேர்த்து வச்சிருந்தேன். ஏன்னா ஒரு பாத் டப் கட்டுறதுக்காக என்னுடைய ஒய்ஃப்க்கு அது ரொம்பவே ஆசை, அதனால அதை மட்டும் கட்டி கொடு, அதை என்னுடைய கடைசி ஆசையும் கூட அப்படின்னதும் ஹீரோக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுது. அட பாவி போய் சொல்லிட்டியே, உங்களுடைய ஆசையெல்லாம் சொல்கிறீங்களே, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? நான் மட்டும் கடன் கொடுக்கலன்னா என்னையும் என்னுடைய பாட்டியும் சீக்கிரமாக அந்த வீட்டை விட்டு அடித்து பற்றிடுவாங்க. உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறான். அப்போ தான் அந்த புது பேயோடைய ஒய்ஃப் வந்து நடந்து போகிறாங்க. உடனே ஹீரோ கிட்ட அந்த புது பேயும், இங்கே பாரு என்னுடைய ஒய்ஃப் இவ தான், எப்படியாவது இவளுக்கு வந்து புது பாத்டப் கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம வேகமாக கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ வீட்டுக்கு வெளியில் காரை நிப்பாட்டிட்டு ஹீரோயினையும், நீயும் ஒரு ஸ்கேமர் தான், என்னை ஏமாத்த பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டான். ஸோ வீட்டுக்குள்ளே ஜன்னல்லையும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இங்கே பாரு அவனும் பாவம் தானே, அவனுடைய ஆசையும் நிறைவேற்றி விடு அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்ல, எனக்கு வேற வேலை கிடையாதா, எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது தெரியுமா, ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து போயிடு அப்படின்னு ஹீரோயினை பார்த்து பயங்கரமாக கத்தி விட்டுறான். இந்த சத்தம் கேட்டு பாட்டி வந்து மேலே வந்துட்டாங்க. அம்மா நீ யார்கிட்ட பேசின அப்படின்னதும், அதுவா பாட்டி நான் ஃபோனில் பேசினேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். அப்படியா சரி, இந்த பாத்ரூமில் ஏதோ தண்ணி லீக் ஆகுது பாரு, அதை வந்து சரி பண்ணிவிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் பாத்ரூமில் இருக்கிற தண்ணி லீக்கேஜை வந்து சரி பண்ண போகிறான். அப்படி சரி பண்ணும்போது தான் அவனுக்கு வந்து அவனுடைய சின்ன வயசு மெமரிஸ் வந்து போகுது. என்னன்னா ஹீரோவை அவனுடைய அம்மா வந்து ஒரு சின்ன டப்பில் தான் வந்து குளிக்க வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு பெரிய பாத்டப்பை கட்டி தரேன் சரியா அப்படின்னு ஹீரோ கிட்ட ரொம்ப பாசமாக பேசிக்கிட்டே குளிக்க வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு கண்ணு முன்னாடி வந்து போகுது. அதே சமயத்தில் நம்ம ஹீரோயினும் இந்த சைடு ஹீரோடைய சின்ன வயசு ஃபோட்டோலாம் பார்க்குறான். பார்த்துட்டு சின்ன வயசுல ஹீரோ அழகாக தான் இருந்திருக்கிறான், இப்போ தான் சிடு முஞ்சா இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் உருன்னு கொஞ்சமாவது சிரிக்கிறானா பாரு அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் எல்லாம் சரி பண்ணிட்டு தூங்கலான்னு வரும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க ஹாலில். ஸோ வெளியில் பார்க்குறான் மழை பெய்யுது, இருந்தாலும் அவளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போய்ட்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது, மறுபடியும் கார் எடுத்துகிட்டு கிளம்புறான் வேலைக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இங்கே பாரு அந்த புது பேய் வந்து பாவம், அது போக நீ இந்த காரை வந்து வித்துடாத, காரை விற்க தான் போகிறேன்னு நினைக்கிறேன், உனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது எனக்கு புரியுது, ஆனால் நீ இந்த மாதிரியான இது பண்ணாலும் உனக்கு நிறைய காசு கிடைக்கும் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே பேசலை, அமைதியாக வந்துட்டு இருக்கிறான். அமைதியாக எங்கே வரானா அந்த புதுப்பையோடைய வீட்டுக்கு தான் வரான். ஸோ புதுப்பையும் நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுது. ஹீரோயினும் ஷாக்காகிறாங்க, என்னடா அவன் ஆசையை நிறைவேற்ற சம்மதிச்சிட்டானா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் நைட்டில் நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய அம்மாவுடைய ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா, அவங்க அம்மாவும் பாத்டப் கட்டணும்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதனால தான் நம்ம ஹீரோ சரி இந்த பேயோடைய ஆசையை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். ஸோ இதுல இருந்து செகண்ட் பார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே அந்த பேய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த வீட்டுக்கு போயிருப்பான் இல்லையா. ஸோ இதை பார்த்து அந்த பேய்க்கு வந்து ரொம்பவே சந்தோஷம், நல்ல வேலை எனக்கு ஹெல்ப் பண்ண போறாரு அப்படின்னு சந்தோஷப்படுறான். அப்புறம் என்ன காருக்குள்ள உட்காந்து இப்போ அடுத்த மீட்டிங் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த புது பேய் என்ன சொல்லுதுன்னா, உண்மைதான் நான் ஒரே ஒரு கோல்டு பார் வந்து என்னுடைய வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறேன், அது எதுக்குன்னா என்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து நான் ஒரு புது பாத்ரூம் கட்டி கொடுக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா அவளுக்கு பாத் டப்னா ரொம்பவே பிடிக்கும், ஆனால் அதை கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் இறந்து போயிட்டேன், அவளுக்கு சர்ப்ரைஸாக பண்ணணும்னு நினச்சேன், அதுதான் என்னுடைய ஆசை. அந்த கோல்டு பாரை வந்து என்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரு பழைய ஃபோனில் வந்து நான் மறைச்சி வச்சிருக்கிறேன், ஸோ அங்கே போனால் அது கிடைக்கும், ஸோ வீட்டுக்குள்ளே போனால் அதை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே ஆனால் வீட்டுக்குள்ளே போகிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது, உன்னுடைய ஒய்ஃப் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட ஏதாவது போய் தான் சொல்லணும், நீயும் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் நானும் கண்ணுக்கு தெரிய மாட்டேன், ஹீரோ மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுமா, அதாவது உன்னுடைய கசினுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம். அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து உன்னை பற்றின ஒரு குட் மெமரிஸ் எல்லாம் சொல்லு, அப்போ தான் உன்னுடைய ஒய்ஃபும் ஹீரோ வந்து உன்னுடைய ஃப்ரெண்டு தான்றதை நம்புவாங்க அப்படின்னு சொல்ல. உடனே பார்த்தீங்கன்னா அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி என்னுடைய ஒய்ஃபை வந்து நான் எப்போ தெரியுமா ஃபர்ஸ்ட் டைமில் பார்த்தேன், ஆர்ஃபனேஜில் தான் பார்த்தேன், என்னுடைய அம்மா வந்து என்ன ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு போயிட்டாங்க, ஸோ அவளும் அப்படி தான், அவளுக்கும் அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது, ஸோ நாங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் ஒன்றாவே வளர ஆரம்பித்தோம், ஆனால் நான் கனவுல கூட நினைக்கல, அப்புறமா நான் வேலை பார்க்குற
கம்பெனியில் அவளும் வந்து சேர்ந்தான். அவளுக்கு வேலை வந்து அவ்வளோ சீக்கிரமாக செட் ஆகலை. அவளுடைய கையிலலாம் ஸ்கின் எல்லாம் அப்படியே உறிஞ்சிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதை பார்த்தனா அவளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணேன். அப்புறமா அவளுடைய கைக்கு வந்து மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு நாள் என்னுடைய காதலை அவகிட்ட வெளிப்படுத்தினதுமே அவளும் பார்த்தா என்னை வந்து ஓகே சொல்லிட்டா. ஸோ நாங்கள் 2 பேருமே இன்னுமே க்ளோஸ் ஆனோம். இன்னும் சொல்ல போனால் 10 வருஷமாக நாங்கள் கல்யாணம் பண்ணிக்காம லிவிங் டுகெதரில் தான் இருந்தோம். இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு அவனுடைய சோகமான கதையை வந்து சொல்லி முடிக்கிறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ஒய்ஃப் இருக்கிற கதை வந்து தட்டுறாங்க. ஸோ அந்த பேயோடைய ஒய்ஃபும் கதவை திறந்து பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்டதுமே இவன் பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்றான். அவங்க ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் வந்து என்னுடைய கசினுடைய ஃப்ரெண்டு தான். அவன் உங்களை பற்றி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கிறான். அது போக அவன் இறந்தப்போ கூட என்னால் பார்க்க வர முடியலை, அவன் என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டேன். இதை பார்த்த ஒய்ஃபும் ரொம்பவே ஃபீல் பண்ணி இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னதும், இல்லை அவன் சாகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொல்லியிருந்தானா, இந்த மாதிரி என்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து ஒரு சூப்பரான பாத்ரூம் வந்து ரீபில்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தான். ஸோ அதை வந்து என்னை நிறைவேற்ற சொல்லியிருந்தான். அதனால தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்ல, ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே தெரியும். அவங்க வந்து அடிக்கடி கேட்டிருந்தது எனக்கு பாத்டப் வச்சு ஒரு பாத்ரூம் வேணுன்றது தான். அதனால நம்ம ஹீரோவை நம்பி உள்ளே விடுறாங்க. ஸோ அப்படி உள்ளே வர்றதுக்கு முன்னாடி என்ன பிளான் போட்டாங்கன்ற மாதிரி இப்போ தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன பிளான் போட்டிருப்பாங்கன்னா, அந்த பேயோடைய ஒய்ஃப் வந்து நம்ம ஹீரோவை உள்ளே கூப்பிட்டதுமே அவங்க கிட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வந்து காமிக்க சொல்கிற மாதிரி கேட்கணும். அந்த கேப்பில் நம்ம ஹீரோ வந்து அந்த பழைய திங்ஸ் எல்லாம் வைக்கிற ரூம்குள்ளே போய் அந்த பழைய ஃபோன் எடுத்து உள்ளே இருக்கிற கோல்டு பாரை எடுத்துடணும். ஸோ அதுதான் இவங்களுடைய பிளான். அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோ வந்து உள்ளே வந்துட்டான் இல்லையா. ஸோ உள்ளே வந்ததுமே உங்களுடைய ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து காட்டுங்களேன், ஏன்னா அதில் தான் பாத்ரூமை வந்து ரெனோவேட் பண்ணலாமா வேணாமான்றது போட்டிருக்கோன்ற மாதிரி சொல்ல, உடனே பார்த்தீங்கன்னா அவங்களும் அதை எடுக்க போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ இதுதான் சான்ஸரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய பொருட்கள் இருக்கிற ரூமுக்கு வந்து அவனும் பேயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஹீரோன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஒய்ஃப் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வந்து எடுத்துட்டாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கண்காணிச்சிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த ஃபோனை வந்து தேடிட்டு இருக்கிறான். பக்கத்தில் இருந்த அந்த பேயும் இந்த கபோர்டை தர இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னதும் கபோர்டை திறந்து பார்த்தா உள்ள வந்து ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனுக்கு பின்னாடி தான் கோல்டு பார் இருக்குமா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா கோல்டு பாரை காணோம். அட பாவி, கோல்டு பார் இருக்குன்னு சொன்னி அது எங்கே போச்சு, இப்போ அவன் வேற வரப்போறா அப்படின்ற மாதிரி இவங்க பதற்றப்பட, அதே மாதிரி அந்த ஒய்ஃப்க்கும் ரெண்டல் அக்ரிமெண்ட் கிடைச்சிருது. பக்கத்தில் இருந்தால் நம்ம ஹீரோயினும் கத்துறா, அடே அவ டாக்குமெண்ட் எடுத்துட்டா சீக்கிரமா வாங்கடா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் சரி போயிடலான்ற மாதிரி வேகமா இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை பார்க்க வந்துட்டான். ஸோ அதே சமயத்தில் ஒய்ஃபை வந்துடுறாங்க. ஒய்ஃப் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை காமிக்க, ஸோ அதை பார்த்த நம்ம ஹீரோ இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்ல பாத்ரூம் வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்கு அவங்க எதுவும் காசு தரமாட்டாங்கன்றது தான் போட்டிருக்குது. ஆனால் கவலைப்படாதீங்க, எங்கள் கிட்ட காசு இருக்குது அப்படின்னதும் ஹீரோயினே சாக்காகிறா. என்ன இவங்க கோல்டு தான் எடுக்கலையே, அப்புறம் எப்படி உங்ககிட்ட காசு அப்படின்னு நினைக்கும் போது இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பான். பின்னாடி கோல்டு இருந்திருக்காது இல்லையா. அந்த சமயத்தில் தான் ஹீரோயின் கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. உடனே இவங்களும் போலான்னு போகும்போது தான் அந்த பேய்க்கு வந்து இன்னொரு ஞாபகம் வந்திருக்கும். என்னன்னா மேலே இருக்கிற அந்த ஏசியில் தான் கோல்டு வச்ச மாதிரி இவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்ல நம்ம ஹீரோவும் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்துருப்பான். பார்த்தா அதில் கோல்டு பார் இருந்திருக்கும். ஸோ இது போதும் அந்த பாத்ரூமை வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்காக. அதனால தான் நம்ம ஹீரோ வந்து இப்போ தைரியமாக சொல்லியிருந்திருப்பான். அந்த சமயத்தில் அந்த ஒய்ஃபுக்கு வந்து ஒரு கால் வருது. எங்கேருந்து கால் பண்ணுறாங்கன்னா, அந்த புது பேர் இருக்கார் இல்லையா, அவர் வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல் இருந்து தான் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இறந்து போனதுக்கு நாங்கள் கம்பெனிலேருந்து காம்பன்சேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோ தான் காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறான். பின்னாடி வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே சோகமாக அவருடைய ஒய்ஃபை பார்த்துட்டே வந்துட்டு இருக்குது. ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. போகும்போது இந்த ஒய்ஃபுக்கு வந்து தலை சுற்றி கீழே விழுந்துட்டாங்க. ஸோ அந்த பேயும் தூக்கி விட போகுது. ஆனால் அதால் தான் பாவம் தூக்கி விட முடியாது இல்லையா. ஸோ அவங்களே எந்திரிச்சு போகிறாங்க. சோகமாக உள்ளே போக ஆக்சுவலாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கான காரணமே அந்த காம்பன்சேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க இல்லையா, ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. ஸோ எல்லாருமே உள்ளே போகிறாங்க. நம்ம பேய் பொண்ணு உள்ளே போகலான்னு நினைக்கும் போது அவளால் தான் கொஞ்சம் தூரத்துக்கு மேலே போக முடியாதுல்ல. ஒரு ஃபோர்ஸ் வந்து அவளை இழுத்து காருக்குள்ளே உட்கார வச்சிருது. அட பாவீங்களா, நான் மட்டும் வரக்கூடாதா, எனக்கு மட்டும் ஏன்டா இந்த சாபம் விட்டுருக்கீங்க அப்படின்னு பயங்கரமாக கத்துது. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோடைய பாட்டியை காமிச்சா, ஹீரோடைய பாட்டி வீட்டுக்கு 2 போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, நம்ம ஹீரோடைய அம்மாவுடைய டெத் கேஸை வந்து விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போல். ஆக்சுவலாக அவங்க அம்மா வந்து ஒரு கார் மோதி இறந்து போயிருந்திருப்பாங்க போல். அப்படி இறந்து போகிற டைமில் அவங்களுடைய டாக்ஸியை ஒரு இடத்துல, அதாவது ஷாப்பிங் மாலில் வந்து பார்க் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த கார் எப்படி மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துச்சு, அந்த காரை யார் கொண்டு வந்து விட்டாங்க இந்த இடத்துல அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது நம்ம பாட்டிக்கு வந்து ஒன்றுமே புரியலை. அதுவாங்க, அதாவது ஹீரோடைய அம்மாவுடைய
ஃபியூனரல் நடக்கும்போது அந்த காரை வந்து நான் வெளியில் பார்த்தேன். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, போலீஸ்காரங்களாக்கிய நீங்கள் தான் கொண்டு வந்து விட்டுருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் விடலையா அப்படின்னதும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஷாக் ஆகுது. நாங்கள் விடலை அப்படின்னா யார் விட்டுருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஓகேங்க, அந்த டைமில் வித்தியாசமாக ஏதாவது உங்களுக்கு தோணுச்சா, ஏதாவது நடந்துச்சா அப்படின்ற மாதிரி பாட்டிகிட்ட கேட்க, பாட்டி வந்து கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க. ஹீரோவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி அன்னைக்கு உன்னுடைய அம்மா இறந்து போனதுக்கப்புறம் நீ ஏதோ மிஸ் ஆகிட்டுன்னு சொன்னல காரில், அது என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதுவா பாட்டி, அந்த காரில் உள்ள பிளாக் பாக்ஸ் வந்து காணாமல் போயிடுச்சு, அதை தான் நான் அன்றைக்கி உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்லாம் வந்துட்டுறாங்க. அதனால பாட்டி நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். உடனே இந்த சைட் பாட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்க கிட்ட இந்த மாதிரி அன்னைக்கு அந்த காரில் பிளாக் பாக்ஸ் வந்து காணாமல் போயிட்டுன்ற மாதிரி என்னுடைய பேரை சொல்கிறான். ஸோ அந்த பிளாக் பாக்ஸ் காணாமல் போனதுக்கு அப்புறம் தான் ஆக்சிடென்ட்டும் ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி பாட்டி இப்போ கொஸ்டின் கேட்க, இந்த போலீஸ்காரங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த டாக்ஸியை யார் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க, அந்த பிளாக் பாக்ஸை யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இந்த கேஸை இன்னுமே நல்லா தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஹீரோவையும் அந்த புது பேயையும் காமிச்சா, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இல்லையா, அந்த புது பேயோடைய ஒய்ஃபும் சோகமாக உட்காந்துருக்கேன். அப்போ இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இறந்து போனதுனால அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிலேயே உங்கள் ஹஸ்பண்ட் பேரில் ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க, அந்த இன்சூரன்ஸ்க்கான பணத்தை தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து தரப்போகிறோம். ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் கொஸ்டின்லாம் கேட்போம். அந்த இன்சூரன்ஸ்க்கான அமௌண்ட் வந்து ஒரு 20 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்ட ஹீரோ ஷாக் ஆகுறான். பரவாயில்லப்பா, இந்த ஒய்ஃப்க்கு அவ்வளோ அமௌண்ட் கிடைச்சா அவங்களுக்காவது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே ஒரு லேடி வந்து பதற்றத்தில் ஓடி வராங்க. ஓடி வந்து அந்த டேபிள் பக்கத்தில் விழுந்துட்டு, என்னுடைய பையன் இறந்து போயிட்டானா அப்படின்னு அந்த டேபிள் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஒன்றுமே புரியல, யார் அதுன்ற மாதிரி. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி செத்து போனது என்னுடைய பையன்தான், என்னுடைய ஒரே பையன்தான் அவன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க. ஸோ அந்த புது பேய்க்கும் ஒன்றுமே புரியல, என்னடா இது திடீர்னு என்னுடைய அம்மான்னு சொல்கிறாங்க, ஆனால் இவ்வளோ வருஷம் அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்கேன். உடனே அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் இந்த லேடியை பார்த்து, இல்லையே உங்களை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னது. உடனே அந்த லேடி வந்து, அடே அந்த டாக்குமெண்ட்லாம் காமிடா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட சொல்ல, உடனே அவங்களும் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க தான் இந்த புதுப்பையோடைய பயாலஜிக்கல் மதர் போல். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன வயசுலேயே எனக்கு ஒரு கேஸ் ஆகிடுச்சு, அதனால நான் இவனை வேறு வழி இல்லாமல் ஒரு ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். எப்போதுமே என்னுடைய பையனை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பேன், அவனுக்காக நான் நிறைய சேர்த்து கூட வச்சுருக்கிறேன் அப்படின்னு அவங்க சேர்த்து வச்ச கொஞ்சம் இதையும் காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் தலையில் இடியே விழுது. ஸோ என்ன தான் புது பையன் இப்படி இருந்தாலுமே அவனுக்கும் மனசுக்குள்ள, அம்மா இப்போவாவது வந்திருக்கீங்களே, என்னுடைய ஒய்ஃபை நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணுன்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். இங்கே இந்த ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கொண்டு வந்த டாக்குமெண்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் சின்ன வயசு ஃபோட்டோ, அதான் அந்த பேய் பையனுடைய சின்ன வயசு ஃபோட்டோலாம் இருக்குது. அதை பார்த்து ரொம்பவே எமோஷனல் ஆக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பணம் முக்கியம் கிடையாது, இன்னுமே அந்த புது பையன் நினச்சி தான் மனசு வருந்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க போல. அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்தது எல்லாருமே இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வராங்க. வெளியில் நம்ம ஹீரோயினும் உள்ளே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருக்குறா. என்னடா அது, போகும்போது 2 பேராக போனாங்க, இப்போ வரும்போது 4 பேராக வராங்களே அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருக்கேன். அந்த அம்மா இருப்பாங்கல்ல, அந்த அம்மாவும் அந்த ஒய்ஃப் கிட்ட, நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன் சரியா, உனக்கு நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், சரி இப்போ நான் என் பையனுடைய கல்லறைக்கு போய் கொஞ்சம் ப்ரேலாம் பண்ண போகிறேன் வரியா அப்படின்னதும் இவங்களும் பார்த்தீங்கன்னா உடனே கிளம்புறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து கல்லறைக்கு போய் அந்த இடத்துல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ப்ரே பண்ணுறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அங்கே இந்த கிவி பழத்தெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இதை பார்த்ததுமே இந்த ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் ஷாக் ஆகுது. என்ன கிவி பழம்லாம் வைக்கிறீங்க, அது அவருக்கு பிடிக்காது, அது அவருக்கு அலர்ஜி ஆச்சு அப்படின்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட, இங்கே பேயா இருக்கிற அந்த புது பையனும், கிவி வந்து எனக்கு ரொம்ப அலர்ஜி, சின்ன வயசுலேருந்து அலர்ஜி அப்படின்னு இவனும் ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ப்ரேயர் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியில் தனியாக உட்காந்து பேசிக்கிறாங்க. அப்போ இந்த அம்மாவும் ரொம்ப சோகமாக நைஸாக என்ன கேட்குறாங்கன்னா, எப்போமா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 1 மாதம் ஆச்சு, ஆனால் 10 வருஷமாக நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னதும், ஓ அப்படியா, அப்படின்னா நீங்கள் அந்த ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னதும், இல்லை அதெல்லாம் நாங்கள் இனிமேல் பண்ணலை, ஒரு வீடு வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு நினச்சோன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டதுமே வில்லத்தனமாக அந்த லேடி வந்து லைட்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் சோகமாக மூஞ்ச வச்சுக்கிட்ட மாதிரி, சரிம்மா நான் போயிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ இவங்களுடைய பிளான் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. இங்கே அடுத்தது இந்த ஒய்ஃப் வந்து வெளியில் வந்ததுமே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, உங்கள் ஹஸ்பண்டோடைய இன்சூரன்ஸ் பணம் எல்லாமே அவங்களுடைய அம்மாவுக்கு தான் போகும், உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட, இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தான் இனிமேல் கல்யாணம் ரிஜிஸ்டரே ஆகலைல்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு தர முடியுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ தான் இவங்களுக்கு தெரியுது, அப்போ அந்த அம்மா வேணுக்குனே தான் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்ததுமே அவங்க கிட்ட, நீங்கள் தான் அவங்க கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேட்டதும், ஆமாம்மா நான் தான் சொன்னேன், எனக்கு நிறைய காசு தேவைப்படுது, அதனால தான் அந்த காசெல்லாம் நானே வாங்கிக்கிறேன், கவலைப்படாத, உனக்கும் கொஞ்சம் பணம்
பணம் தரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு காரில் ஏறி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே அந்த பேய் பையன் மட்டும் கதை தர்றான், இல்லை அந்த பணம் எல்லாம் அவங்களுக்கு போகக்கூடாது, என்னுடைய ஒய்ஃப் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுடைய வாய்ஸ் தான் யாருக்குமே கேட்காதில்ல. இங்கே காரில் போகும்போது இந்த வில்லத்தனமாக இந்த லேடி என்ன பேசுகிறாங்கன்னா, நல்ல வேலை என் கூட ஜெயிலில் இவனுடைய அம்மாவை பிடிச்சி போட்டாங்க. ஸோ அவங்க அம்மா டெய்லி புலம்புறத நான் கேட்டு அவனை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சு இப்போ அவனுடைய பணத்தை எல்லாமே நம்ம ஆட்டையை போட்டுட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சு? செமையாக இருந்துச்சுல்ல? அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த சீரிஸ் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருந்துருக்கலாம், பார்க்காதவங்களுக்கு ட்ரீட்டுன்னு தான் சொல்லி ஆகணும், ஏன்னா அவ்வளோ சூப்பரான சீரிஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.